எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகலாயும் இருப்பீர்களாக. பாருங்க, நீங்க ஜெபித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்க வேலையிலோ உங்க தனிப்பட்ட காரியத்திலோ நீங்க எடுக்கிற பிரயாசத்துல அங்க ஒரு காரம் கூட வருது. யாருங்க? கர்த்தருடைய காரம் அங்க கூட வருது. நீங்க செய்ய வேண்டாம், அந்த வேலையை கர்த்தர் செய்து முடிப்பா. பாருங்க, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு இல்லாத நேரத்துல நீங்க எந்த காரியத்தை மேல நீங்க பிரயாசப்பட்டாலும் அது நடக்காது. ஆனால் நீங்க ஜெயம் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்த்து உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபத்திலே தரித்திருந்து உங்க வேலைகளை பிரயாசப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுவீங்க? பெருகிறவர்களாக மாறுவீர்கள். ஆனா பெருகுவீங்க. ஏன்னா உங்க பிரயாசத்தை நீங்க தனியா பிரயாசப்படல. நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு கூட ஒருத்தர் வராரு. ஐயோ, என் மக கஷ்டப்படுறான், என் மக கஷ்டப்படுறா, இவங்களை ஆசீர்வதித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டா என்ன பண்ணுவார்? உங்களோட தொழிலையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் பிரயாசத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் 3வது மாதத்தில் நீங்கள் எந்த தொழிலை செய்கிறதா இருக்கலாம், அந்த தொழில் மேலே ஒரு ஆசீர்வாதம் வருது. நிச்சயமே கர்த்தர் அதை அனுப்புகிறார். உங்களுக்காக ஒரு தூதரை கர்த்தர் அனுப்புகிறார். எடுத்து பிரசங்கி எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். ஆண்டவர் சொல்றார், சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த வேலையை செய்தாலும் உன் பலத்தோட செய். நீ படுகிற பிரயாசத்தை நீ பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். உன் பிரயாசத்தை எப்படி கர்த்தர் பார்ப்பார் என்றால், நீங்க எங்க இருக்கிறீங்க? தேவ சமூகத்துல நிற்கிறீங்க. தினதோறும் வேலை ஆரம்ப ஜெபித்து ஆரம்பிங்க. உங்க வீட்டு வேலை செய்யும்போது ஜெபித்து ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த தொழில போற ஜெபித்து ஆரம்பிங்க. நீங்க வாகனத்தை எடுக்கிறீங்க, ஜெபித்து உங்க வாகனத்தை எடுங்க. சைக்கிள் போறீங்க, ஜெபிச்சு உங்க வண்டி எடுங்க. கர்த்தர் அங்க தூதர்கள் அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்ப உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விசேஷத்தை இல்லாம இருந்தாலும் நீங்க விசேஷத்தை ஏன் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார் என்றால், நீங்க யாரை நோக்கி பார்க்கிறீங்க? வானத்தையும் உண்டாக்கிற கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்து உங்க பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசம் விருதாய் போகாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம் தாங்க என்னை பாதுகாத்து கொண்டது. போன வாரத்தில் பைக் எடுக்க, ஆண்டவரே நான் பைக் எடுக்கிறேன், தூதரை முன்பாக பின்பாக அனுப்புங்க, என் வாகனத்துக்கு முன்பாக பின்பாக என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. திடீர்னு போனேன், ஒரு பைக் ஆப்போசிட்டில் ஒரு பைக்கு தம்பி நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பிரேக் பிடிச்சா, டிஸ்க் பிரேக் அடிச்சுட்டா, அப்படி வண்டி இழுத்துட்டு வந்து என் வண்டி மேலே அடிக்க வந்தது. ஜஸ்ட்டு மிஸ் என்ன பண்ணிட்டேன், ரைட்டாக அந்த பக்கம் தள்ளி போயிட்டேன். அந்த தம்பி நேராக என் மேலே வந்து இடிக்கிறவே லைட்டாக முன்னாடி நின்றார். அதான் தேவ பிரச்சனை. ஒருவேளை அந்த ஜபம் அன்னால் என்னை பாதுகாத்து கொண்டது. அந்த சின்ன குட்டி ஜபம் என்னை மரணத்தின் தருவாயிலிருந்து பாதுகாத்து கொண்டது. இல்லை அது என் மேலே வண்டி இடிச்சிருந்தா எனக்கு கை காலோ மண்டை ஏதோ ஒரு அந்த வந்த ஸ்பீடுக்கு அடிச்சிருந்தா கஷ்டம். ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டா. ஒருவேளை நீங்கள் பிரயாசப்படும் பொழுது தேவ பிரசனத்தோடு பிரயாசப்படுங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது தேவ பிரசனத்தோடு நீங்கள் கஷ்டப்படுங்க. அந்த கஷ்டம் வீணாய் திரும்பாது. பாருங்க, ஒரு அம்மா ரொம்ப நாளாக தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிற அம்மா நல்லா கஷ்டப்படுறாங்க, நல்லா வேலையை செய்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் முன்னேற்றம் இல்லை. அந்த மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா 20-30 மாடு வச்சு அவங்க பால் பீசி டெய்லியும் பால் ஊற்றுறாங்க, சபைக்கு போகிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க, பாஸ்டர் காணி கொடுக்குறாங்க, தசம்பம் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கல்லாப்பட்டியில் காசு இல்லை. எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? இந்த அனுபவம் எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறோம்? இன்னையோட காரியம் இன்றைக்கே காசு செலவாயிரு தம்பி. மாதம் லாஸ்ட்டில் பார்க்கும்போது காசு வீட்டில் இல்லை. அந்த மாதம் லாஸ்ட்டில் வந்து ஒரு வாரம் வந்துட்டாவே எல்லாருக்குமே நிறைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். இந்த அம்மா 20 மாடு வச்சுருக்காங்க, சொந்த இடம், வாடகை வீடு கிடையாது, சொந்த இடம், 20 மாடு வச்சுருக்காங்க, ஓனாகவே பால் பீசுகிறாங்க, அழகாக போய் சொசைட்டியில் பால் ஊற்றுறாங்க. ஆனால் மீது இல்லை. ஆண்டுட்டு போகிற, ஆண்டவரே என்ன ஏசப்பா, ஏன் ஏசப்பா, எனக்கு எல்லாருமே அவன் பக்கத்து வீடு எல்லாம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே எல்லாம் இருக்குது, எனக்கே ஏசப்பா ஆசீர்வாதமே இல்லை. உடனே அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாராம். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபத்தோடு உன்னுடைய பிஸ்னஸை செய்கிறீங்க, உங்கள் கையில் பிரயாசம் செய்கிறீங்கன்னா அந்த கர்த்தர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சின்ன ஹோட்டலில் கிடைக்கிறீங்க, உண்மையாய் கர்த்தர் செய்ய எதிர்பார்க்கிறார். இந்த அம்மா பாருங்கள், 20 மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும், அத்தனை லிட்டர் பால்லையும் அதுக்கு ஏற்றவா தண்ணி கலந்து விற்றாங்களாம். ஆண்டவர் சொன்னார், உன் உண்மை இல்லாததுனால அந்த ஆசீர்வாதம் உனக்கு
வரல, வறுமையிலே நீ இருக்க. ஏசப்பா எல்லாமே பண்ணுறாங்க, நான் மட்டும் எல்லாம் பண்ணுவதை நீ பண்ணக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை, பாலை நீ பாலாக ஊற்று, அது தண்ணி கலக்காத. இத்தனை தண்ணி கலக்க ஊற்றுனில, இப்போ தண்ணி கலக்காமல் நீ உண்மையான வேலையை செய்தப்பா, அங்கே அற்புதத்தை நான் பார்ப்பேன். அந்த அம்மா உண்மையாக செய்தான். இது நடந்த ஒரு சார்ஜ், நடந்த ஒரு அற்புதமான ஒரு சார்ஜ். அந்த அம்மா தன் வேலையில் உண்மையாக எல்லாம் செய்கிறாங்க. தண்ணி கலக்க, நான் தண்ணி கலப்பேன் இல்லை, என் தேவனுக்கு உண்மையாக நான் ஜெபத்தில் நான் தரித்திருக்கிற உண்மையாக இருப்பேன். நான் என்னோட பிஸ்னஸில் உண்மையாக இருப்பேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையாக இருப்பேன். தேவனுக்கு பயந்து நடப்பேன்னு சொல்லி அம்மா நடக்கும் பொழுது அந்த 20 மாடு 40 மாடு ஆச்சு, 40 மாடு 60 மாடு ஆச்சு. அந்த அம்மா ஊர்லேயே பெரிய பணக்காரனாக ஆறினாங்க. அவங்க பழகி பெருகினாங்க. ஹல்லேலூயா. அது என்ன காரணங்க? உண்மை. ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற காரியம் சரிதான், சர்ச்சை கொடுக்கறது சரிதான், ஆண்டவர் கொடுக்கறது சரிதான். ஆனால் ஏன் உனக்கு ஆசீர்வாதம் வரல? உன் பர்சனலுக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் நீ பருகி பெருகல? உண்மை இல்லைப்பா. எல்லாம் தண்ணிக்கிற, நீ தண்ணி கலக்கிற பார்த்தியா, அதுதான் தப்பு. அதை ஸ்டாப் பண்ணு. அப்போ நான் உனக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன். ஆண்டவர் கொண்டு வந்தா. அந்த மாதிரி சாட்சியாக சொன்னாங்க, ஆண்டவர் இப்போ எழுதி வாழ்க்கையில் ஆசீர்வாதித்து பழுகி பெருகி பண்ணியிருக்காருன்னா, நான் என் வாழ்க்கையில் யாரும் என்னை பார்க்க எல்லா உலகத்தில் பண்ணுறதா நானும் பண்ணுறேன்னு சொல்லி என்னுடைய பிஸ்னஸில் நான் உண்மை இல்லாமல் இருந்தேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கலை. நிறைய எல்லாம் யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நம்ம செய்கிற காரியத்தில் கடின உழைப்போடு நம்ம உண்மையோடு அதை செய்வோம் என்றால் கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தியே தீருவா. மூன்றாவது காரியம், எந்த நமக்கு நேரம் வரும் வரை நம்ம காத்திருக்கணும். இன்னைக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொடுக்குற இயேசு தான். நம்ம தேவ சமூக ஜெபத்தில் இருக்கிறோம், கடினமாக உழைக்கிறோம், உண்மையாக உழைக்கிறோம். ஆனால் ஏன் வாழ்க்கை உயர்வு வரல? நான் ஏன் அப்படியே இருக்கேன்? சில நேரங்களில் இதுதான் நம்ம மனுஷ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணுதுங்க, இழப்பை கொடுக்குது. ஏன்னா காத்திருக்கிற வேண்டிய நேரத்தில் காத்திருக்காம அவர்கள் ஆசீர்வாதம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க? ஓடிடுறாங்க. எடுத்து வாசிங்க. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இப்போ ஆண்டவங்க செட்டைகள் அடித்து உங்கள் பிஸ்னஸில் உங்கள் குடும்பத்தை எழும்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? தேவ சமூகத்தில் காத்திருக்கும். எத்தனை பேர் காத்திருக்கிற அனுபவம் இருக்குது? எத்தனை பேர் காத்திருக்க அனுபவம் இருக்குது? ஒருவேளை ஆண்டவர் வந்தோடனே, ஆண்டவர் நான் பாவத்தை விட்டுட்டேன், நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டேன், என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கேன், என்னுடைய படிப்பில் உண்மையாக இருக்கேன், நான் படிப்பில் காரியத்தில் உண்மையாக இருக்கேன், நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் காத்திருக்க அனுபவம் இருக்கும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அதே வசனம் சொல்லுது, அழகான வசனம். ஏசாயா 30:18 சொல்லுது. எடுத்து வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தருள்வார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, அவருக்கு சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் வாலிபர் பிள்ளைகளும் பசங்களை குறித்து இந்த வசனத்துக்குள் கர்த்தர் பேசினார். அதிகாலையில் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் 4:30 மணிக்கு போனேன். போகும்போது இந்த வார்த்தை கர்த்தர் அழகாக கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதித்தேன், நான் பழுகி பெருகினேன், அவங்க போட்ட விதைகள் எல்லாம் கதிர்களாய் மாறினது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் கடினமான உழைத்தார்கள், அவர் மூன்றாவது தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். ஏதோ விதையை தூவிட்டு போகலைங்க, ஆனால் கதிர்களாய் மாறி காத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் காத்திருக்க அனுபவம் இருக்குது? நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம ஜெபிக்கிறோம், உடனே ஆசீர்வாதம் வரலாண்டவர். ஏன்? ஆனால் வெயிட் பண்ணப்பார். ஒரு சுச்சுவேஷன் ஒரு கத்தவங்களுக்கு தான் உங்களை வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்ப்பார். நீங்கள் வாலிபர் பிள்ளைகள் பசங்க நம்ம வாலிப வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், தேவ சமூகத்தில் நாடு இருக்க வேண்டும். இன்றைக்கி உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் உங்களுடைய பார்ட்னரை தேடுவதிலே காத்திருக்க வேண்டும். வாலிபர் பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் அப்பா அம்மா பார்க்கல, என் பேரண்ட்ஸ் பார்க்கல, உங்களுடைய வாழ்க்கை பர்சனல் துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பது மிக தவறு. அதை யார் தேர்ந்தெடுக்கணும்? சபை போதகர், தகப்பன், தாய், அவர்கள் தேர்ந்தெடுப்பது தான் சரியாக இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுத்தீங்க, காத்திருக்காம தேர்ந்தெடுத்தீங்க, அதோடைய பலன் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு குத்துது, ஐயோ எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என் வாழ்க்கை முழுவதும் முள்ளுமே இருக்குது, அதை குறித்து அதுக்கப்புறம் பிறகு பேசியோ அதை யோசித்தோ பிரயோஜனமே இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்பா. எத்தனை வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தார் பிள்ளைக்காக? 25 வருடம். கர்த்தர் வாக்கு தத்துவம் சொன்ன பிறகு 25 வருடம் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் ஜெபிக்கிறார்,
கடினமாக உழைக்கிறா. ஆபிரகாம் சந்ததியை வானத்திரத்தில் கடற்கரை மணலை போல மாத்துவன் கர்த்தர் சொன்னார். ஏன் 25 ஆண்டுகள் காக்க வச்சாரு? ஆண்டவர் ஒரு விஷயத்தில் கர்த்தர் நம்மளை சோதிச்சு பார்ப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பானதில்லை, அதோட மிக சிறப்பானதை கர்த்தர் நமக்காக செய்வார். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்து அவன் தன்னுடைய மகனை பெற்றுக்கொண்டது உண்மை என்றால், யோசேப்பு எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் சிறையில் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்த உயர்வுக்காக? 13 ஆண்டுகளுக்கு மேலாக யோசேப்பு சிறைச்சாலையில் அவன் காக்கப்பட்டிருந்தார். ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கும்போது யோசேப்போட மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ, சிறைச்சாலையில் போட்டாங்களே, ஆண்டவரே நீங்கள் விடுதலை ஆக்க முடியுங்களா? ஆண்டவரே உயர்த்துவீங்களா? ஆண்டவரே உயர்த்தி இந்த மேல் ஸ்தலத்தை வைப்பீங்களா? ஆண்டவர் வைப்பார். ஆனால் அதுக்காக யோசேப்பு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாருங்க? 13 ஆண்டுகளுக்கு மேல் காத்திரு